Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரங்களை நாம் பார்த்து வரும் நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் மொத்தமாக 14 மேசைகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் யார் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதான தகவல்கள் நமக்கு ஒவ்வொன்றாக தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி 16 தொகுதிகளின் தபால் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி முன்னதாக 11 தொகுதிகள் என்றிருந்த நிலையில் தற்போது அது 12ஆக மாறியிருக்கிறது. 12 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கிறது திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும், தமிழக வெற்றிக் கழகம் 2 தொகுதிகளிலும் முன்னிலையை பெற்றுள்ளன. தொகுதி வாரியாக நம் தபால் வாக்கு எண்ணிக்கையில் யார் யார் எவ்வளவு இடங்களை பெற்றிருக்கிறார்கள், அதாவது எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரையில் மா சுப்பிரமணியன் 115 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதேபோல லால்குடி தொகுதியை பொறுத்தவரையில் பாரிவள்ளல் 35 வாக்குகளை பெற்றிருக்கிறார் தபால் வாக்காக. லீமா ரோஸ் 34 வாக்குகளையும், கூப்பா கிருஷ்ணன் 20 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் தபால் வாக்கை பொறுத்தமட்டில். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மையங்களிலும் தபால் வாக்குகளை எண்ணும் பணி விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அரசு ஊழியர்கள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் செலுத்திய இந்த தபால் வாக்குகளின் ஆரம்ப கட்ட முன்னிலையை பெறப்போவது யார் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்த நிலையில் தற்போது ஒட்டுமொத்தமாக உள்ள 234 தொகுதிகளில் 16 தொகுதிகளுடைய வாக்கு எண்ணிக்கை, தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னணி நிலவரத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 12 தொகுதிகளில் தற்போதைய நிலையில் திமுக கூட்டணி முன்னிலையை பெற்றுள்ளது தபால் வாக்கு எண்ணிக்கையில். வேளச்சேரி தொகுதியில் ஹசன் மௌலானா 154 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். அசோக் 149 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். குமார் 90 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டவர். அடுத்ததாக திருவிக நகரை பொறுத்தவரையில் பல்லவி 10 தபால் வாக்குகளையும், ரவிச்சந்திரன் 9 தபால் வாக்குகளையும், பொற்கொடி 5 தபால் வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். தொகுதியில் யோகநாதன் 30 தபால் வாக்குகளையும், கருணை ராஜா 25 தபால் வாக்குகளையும், விக்னேஷ் 25 தபால் வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். அரசு ஊழியர்களின் நாடி துடிப்பு யாருக்கு சாதகமாக இருக்கிறது? மக்கள் மனதின் முதல் ஓசை யாருக்கானது? ஆளுங்கட்சிக்கான ஆதரவா அல்லது எதிர்க்கட்சிகளுக்கான அலையா என்பதை இன்னும் சில நிமிடங்களில் நாம் முழுவதுமாக பார்க்க போகிறோம். தற்போது வரையில் 16 தொகுதிகளின் தபால் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் மட்டுமே நமக்கு தெரிய வந்திருக்கின்றன. மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் தமிழிசை சவுந்தரராஜன் 25 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். திருச்சி மேற்கில் ராமமூர்த்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்டவர் 9106 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். அமைச்சராக இருந்த KN நேரு 8522 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். ராஜசேகரன் 864 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். திருச்சி மேற்கில் KN நேரு தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்பதான காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.